வணக்கம் நண்பா. நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ல அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்மளோட போட்டோஸ் இல்லைனா நம்ம பிடிச்சவங்க போட்டோஸை மிஞ்சி மிஞ்சி போனா எங்க வைப்போம்? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைப்போம், இல்லை டிபியா வைப்போம். அதுக்கும் மேல போச்சுன்னா இன்ஸ்டாகிராம்ல போஸ்டா போட்டு தள்ளுவோம். அந்த மாதிரி பண்ணாம அந்த அப்ளிகேஷன் ஐகானையே சேஞ்ச் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் நம்ம போட்டோஸா அப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி கேட்கறவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோல ஆண்ட்ராய்டு போன்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனோட லோகோவை நமக்கு பிடிச்சவங்க போட்டோஸ் இல்லை நம்ம போட்டோஸா எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். பட் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம மிஸ்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவன் டெய்லி போஸ்ட் பண்ற ஒரு வீடியோவாவது உங்களுக்கு ஈஸியா சேரும். இப்போ நம்ம டாபிக்ல போகலாம் வாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல்ல அப்ளிகேஷன் ஐகானை சேஞ்ச் பண்ணி நம்ம போட்டோஸ் இல்லை நம்ம பிடிச்சவங்க போட்டோஸா எப்படி வைக்கிறதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வீடியோவோட இடையில சொல்ல போற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை பிளே ஸ்டோர்ல இந்த வீடியோட இடையில அப்ளிகேஷன் நேம் சொல்லுவேன். அந்த அப்ளிகேஷன் நேம்ல வர அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டோல காமிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் வரும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா மீடியா ஆக்சஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது உங்க மொபைல் இருக்கக்கூடிய மீடியா ஆக்சஸ் பிளஸ் போட்டோஸை அலோவ் பண்ணலாமாப்பான்னு கேட்கும். நீங்க அலோன்னு கொடுத்துருங்க. அலோன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல என்னென்ன மாதிரி அப்ளிகேஷன் வச்சிருந்தாலுமே அந்த அப்ளிகேஷன் நேம் மேல கீழே ஒரு 3 சிம்பிள் காமிக்கும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் உங்களோட அப்ளிகேஷனோட ஒரிஜினல் ஐகான் இருக்கு இல்லையா, அதை காமிக்கும். ரெண்டாவது நான் போட்டோல காமிக்கிற மாதிரி ஒரு கேமரா சிம்பிள் மாதிரி காமிக்கும். கேமரா சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க கேமரா இருக்கு இல்லையா, அது ஆக்சஸ் ஆகும். இது அவ்வளோவா கிளாரிட்டியா இருக்காது நண்பா, அதனால கேமரா கிளிக் பண்ண வேண்டாம். அதுக்கு பக்கத்துல மூணாவது ஆப்ஷனா போட்டோல காட்டுற மாதிரி கேலரி சிம்பிள் மாதிரி இருக்கா, அந்த ஐகானை கிளிக் பண்ணுங்க. அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா மேல நீங்க எந்த ஐகானுக்கு எந்த அப்ளிகேஷனுக்கு நீங்க ஐகானை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு உங்க மொபைல்ல என்னென்ன மாதிரி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனையுமே இந்த அப்ளிகேஷனுக்குள்ள காமிச்சிடும். அப்படி காமிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஆசைப்படக்கூடிய இந்த அப்ளிகேஷனுக்கு நான் ஐகானை சேஞ்ச் பண்ண நல்லா இருக்கும்பா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மூணாவது ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கேலரி மாதிரி, அதை சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள போகும். உள்ள போனதுக்கு அப்புறமா உங்க கேலரி போட்டோஸ் ஃபுல்லா ஓப்பன் ஆகும். உங்க போட்டோஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா, அதுல எந்த ஃபேஸ் இல்லைன்னா எந்த ஒரு பிக்சரை இந்த அப்ளிகேஷனுக்கு ஐகானா வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டோல காட்டுற மாதிரி தான் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கிராப் பண்ண சொல்லி கேட்கும். நீங்க எந்த அளவுக்கு கிராப் பண்ணணுமோ நான் போட்டோல காட்டுற மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராப் பண்ண பிறகு மேல கிராப்னு கொடுத்துருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண கிராப் இமேஜ் அதுக்கு சூஸ் ஆயிரும். அந்த அப்ளிகேஷனுக்கு ஐகானா அப்படி சூஸ் ஆனதுக்கு அப்புறமா மேல ஒரிஜினல் சிம்பிள் காமிக்கும். கீழே நீங்க சூஸ் பண்ண அப்ளிகேஷனோட பிக்சர் இருக்கு இல்லையா, அதையுமே காமிக்கும். ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு ப்ரொடக்ஷன் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை டிக் பண்ணா மட்டும்தான் கீழே ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ண அப்ளிகேஷனுக்கு அந்த ஐகான் சேஞ்ச் ஆயிட்டு உங்களோட மொபைல் ஹோம் ஸ்கிரீன் இருக்கு இல்லையா அங்கேயே வந்துடும். நான் ஜியோ ஆப் இருக்கு இல்லையா அதுக்கு தான் சேஞ்ச் பண்ணேன். நான் சேஞ்ச் பண்ண மாதிரியே விஜய் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட போட்டோஸே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த அப்ளிகேஷனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் அப்ளிகேஷனோட ஷார்ட்கட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படி நமக்கு ஆனால் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னப்பா ஒரிஜினல் அப்ளிகேஷனுமே மேலே இருக்கு ஜியோன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி இன்னொரு அப்ளிகேஷனுமே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது சரி வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஆண்ட்ராய்டு மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்கும் ஹைட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ ஹைடிங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரிஜினல் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, எந்த அப்ளிகேஷனுக்கு ஷார்ட்கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஒரிஜினல் அப்ளிகேஷனை அந்த அப்ளிகேஷன் மூலியமா ஹைடிங் அப்ளிகேஷன் மூலியமா ஹைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹைட் பண்ணி வச்சுட்டு ஷார்ட்கட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா அதை மட்டும் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்ளிகேஷன் ஹைடுக்குள்ளே போயிருக்கும். ஷார்ட்கட் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளிகேஷன் ஐகான் சேஞ்ச் பண்ணீங்க இல்லையா அது மூலியமா ஹோம் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லா அப்ளிகேஷனையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அப்ளிகேஷன் நாங்கள் மொபைலில் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேசம் ஐகான். ஆமாம் நண்பா, நான் ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. போய்கிட்டு AWESOME அவேசம் ஐகான் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் ஃபோட்டோவில் காமிக்கிற மாதிரி தான் வெறும் 1.6 MB ஒரு அப்ளிகேஷன் வந்து நிற்கும்.
அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபோட்டோவில் காமிச்ச மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோனை பொறுத்தளவுக்கு எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலுமே ஐகானை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். மொபைலில் வந்து ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் தான். பட் அந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ப்ரொசீஜர் வந்து ஹைடிங் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்து அனுப்பிச்சி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை வந்து. இந்த மாதிரியான சூப்பர் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ண போகிறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.